இந்த பிள்ளையார் வந்து எப்போவுமே நம்ம கூட வந்து இருக்கிறது கிச்சனில். அம்மா சொல்லுவாங்க. மாம்பழத்தை வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் இந்த பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டேன். அண்ட் இந்த கொட்டை வந்து நல்லா தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மாமா டியூட்டி. நீங்கள் பார்க்குறது உங்களோட சோனியாஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவங்க வீட்டில் ஆண்டவனோட அருளால் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து இதை பார்க்கலாம், சேப்பக்கிழங்கு கறி தான் ரோஸ்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், இது யார் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சொல்கிறேன், சேம் பையன் வாங்கிட்டு வந்திருக்கான். ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறியே ரொம்ப எண்ணெயெல்லாம் போட்டு வதக்காமல் வந்து பண்ணிட்டு இருந்தேன்னா அது வந்து சாய்னர் எனக்கு சாப்பிட முடியறதில்ல. அவனுக்கு வந்து அப்பப்போ இல்லை இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும். நான் கொஞ்சம் நாளாக செய்யாமல் இருக்கேன். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் வந்து ரோஸ்டெல்லாம் பண்ணால் அப்பாவுக்கு வந்து ஒத்துக்காது. அப்புறம் அப்பாக்காக நான் வேறு பண்ணணும், எங்களுக்காக தனியாக பண்ணணும், வேறு க்ளீனிங் வேறு பண்ணின்னு இருக்கேன் வீட்டில், உங்களுக்கே வந்து தெரியும். அதனால அவனா வாங்கின்னு வந்திருக்காங்க. நான் காய் வாங்கின்னு வரேன், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு ஷாப்பிங் பண்ணணும், ஒன்றும் இல்லைன்னா வெஜிடபிளாவது நான் வாங்கின்னு வரேன், ஃப்ரூட்ஸ் வாங்கின்னு வரேன். என்ன அரிசி சாப்பிட்றோம் அப்படின்னா நாங்கள் வந்து புழுங்கல் அரிசி தான் சாப்பிட்றோம். இந்த பொங்கலுக்கு, அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல், சுவாமிக்கு வந்து நேவேத்தியம் பண்ணுறதுக்காக செய்யும்போது மட்டும்தான் பச்சரிசி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதை பாருங்க, பச்சரிசி இது. ஆனால் டெய்லியில் எந்த எதில் சாதம் வெடிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து புழுங்கல் அரிசியில் தான் வெடிக்கிறேன். ஏன்னா இது வந்து டாக்டர் வந்து சொன்னது. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட் வீட்டில் இருக்கும்போது பச்சை அரிசியில் இல்லாமல் புழுங்கல் அரிசியை வந்து டெய்லி சாப்பிட்ணும் அப்படின்னாரு. ஸோ அதுலேருந்து பல வருஷமாக எங்கள் அம்மா வந்து புழுங்கல் அரிசி தான் வாங்குறாங்க. இது வந்து பச்சை அரிசி. இப்போ வந்து புழுங்கல் அரிசி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து போட்டு இல்லை, ஃபுல்லாக ஆக்கினாதான் இல்லை நான் வந்து சாதம் வந்து வைக்க முடியும். வந்து அரிசியில் வந்து கஞ்சி பண்ணால் கூட புழுங்கல் அரிசியில் தான் கஞ்சி பண்ணுவாள், பச்சை அரிசியில் வந்து பண்ண மாட்டாள். ஏன்னா கஞ்சி அந்த அரிசியில் வந்து சத்து இருக்குது, அதனால இல்லை. அண்டு மெயினாக கார்ப்ஸ் வந்து அதோட இது வந்து கம்மின்னு நினைக்கிறேன். அண்ட் கைக்குத்தல் அரிசின்னு இந்த கேரளா அரிசி ஒன்று கிடைக்கும் பாருங்க, ரெட் கலரில், அது கூட வந்து நல்லாயிருக்கும். ஆனால் அதெல்லாம் கொட்டை கொட்டையாக இருக்கும், அதெல்லாம் ஜீரணமாகுமா வயசான வாழ்க்குன்னு தெரியாது. சரி, நம்மளோட வழக்கம் இந்த மாதிரி அரிசி வந்து சாதம் நல்லா குழைய வச்சு சாப்பிடுது, அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, இப்போ நாம் வந்து அண்ட் புழுங்கல் அரிசியில் என்னன்னா பச்சை அரிசியில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஒயிட்டாக இருக்காது, சாதம் வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் பச்சை அரிசியோட கம்பேர் பண்ணுறதே புழுங்கல் அரிசியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது புழுங்கல் அரிசியா பச்சை அரிசியா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி வந்து வாஷிங் மிஷின் ஓடுறது அந்த சவுண்டு வருது, கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாதம் வந்து வச்சிட்டேன். இது வந்து களத்துக்கு வந்து பருப்பு வந்து போட்டிருக்கேன். எப்போவுமே மோர் குழம்பு பண்ணும்போது கொஞ்சம் பருப்பு வந்து எப்போவுமே களத்துக்கு வந்து வச்சிடுவேன். அது வந்து எங்கள் வழக்கம் அது. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நம்ம வந்து குக்கர் ஒரு 10-15 நிமிஷம் வச்சிட்டோன்னா ஆகிடும் அது. ஸோ சேப்பக்கிழங்கையும் வந்து நம்ம ஏற்றிடலாம். சேப்பக்கிழங்கு வந்து நான் 2 விசிலுக்கு வைப்பேங்க குக்கரில், அதுக்கு மேலே வந்து வைக்கக்கூடாது, குழஞ்சி போயிடும். அதனால் ஜஸ்ட்டு 2 விசிலுக்கு வச்சுருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மோர் குழம்புக்கு வந்து அரைக்க போகிறேன். மோர் குழம்புக்கு யூஸ்வலாக அரைக்கிறது தான். பச்சை மிளகா வச்சுருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா வச்சுருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாவில் மட்டும் வந்து காரம் வருது கிடையாது, அதனால 2 வரமிளகா வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜீரகம் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா துவரம் பருப்பு வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பை விட ஜாஸ்தி துவரம் பருப்பு வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கடலைப்பருப்பை வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அரிசி கூட போடலாம், அரிசி போட்டும் அரைக்கலாம். நான் கடலைப்பருப்பு போட்டதுனால அரிசி போடலை, ஏன்னா ரெண்டுமே கெட்டியாக ஆகக்கூடிய சாமான்கள் தான். 2ல் ஏதாவது ஒன்று வந்து போட்டாலே போதும். யூஸ்வலாக அரிசி போட்டு அரைச்சா இன்னும் நல்ல அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் கடலைப்பருப்பு போட்டு அரைக்கிறத விட. ஆனால் பருப்பெல்லாம் வந்து வீட்டில் வளர்கிற குழந்தை இருக்கிறதுனால ப்ரோட்டீன் இப்படி தான் சேர்க்க முடியும் ஒரு வெஜிடேரியன். அதனால நான் வந்து பருப்பை வந்து போட்டு அரைக்கிறேன். தேங்காய் பத்தையாக வச்சுருக்கேன், இது வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சேன். இதை வந்து இதில் வந்து போட்டுட்டு இந்த பத்தையை வந்து போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி விட்டோம் அப்படின்னா
மோர் குழம்புக்கு இவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன சாமானோட இஞ்சி அண்ட் தனியா இதையும் வந்து சேர்த்து அரைச்சிடுங்க. ஏன்னா நான் வந்து அப்போ சொல்லுறதுக்கு வந்து மறந்து போயிட்டேன். இப்படி பார்க்கும்போது தான் ஞாபகத்துக்கு வருது. இதில் தண்ணி விட்டு அரைச்சிப்போம். மிக்ஸி வந்து நான் உள்ளே எடுத்து வைக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? டெய்லி எதையாவது அரைக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் உள்ளே வச்சு எடுத்துட்டு டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணி ஃபங்க்ஷனலாக இருக்கணும் கிச்சன் நமக்கு தகுந்த மாதிரி. ரொம்ப நம்ம மேடையை ரொம்ப சுத்தமாக வைக்கிறோம் அப்படின்னு ஃபங்க்ஷனலாக இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பாருங்க, இதை மேலே வச்சுட்டு இதில் பார்த்தோம்னா என்னன்னா மிக்ஸி வெளியில் இருக்கும்போது இந்த வெள்ளை கலரில் வந்து பழுப்பு ஏறுறது. அஃப்கோர்ஸ் இதை நான் வந்து துடைக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் இப்படி வந்து நான் மூடி வச்சிடுறேன். நிறையா பேர் முன்னாடி கூட நான் மூடி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் இந்த துணி எங்கே போகிறதுனே தெரியாது. ஸோ இதை போட்டு நான் மூடி வச்சேன். எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு உனக்கு வந்து மூடுறதுக்கு வந்து வேற கலரே கிடைக்கலையா, வெள்ளை வெளியேன்னு இருக்கிறத வச்சு தான் மூடணுமா அப்படின்னு கிண்டல் அடிச்சு போனார். இது எத்தனை நாளைக்கு ஒயிட்டாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா சம்டைம்ஸ் மஞ்சப்பொடி காரப்பொடி ஏதாவது இங்கே எங்கே ஏதாவது படம் போது இல்லை இதில் படத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வரைக்கும் இருக்கட்டுமேனு போட்டு வச்சுருக்கேன். வெயில் காலத்தில் என் தயிர் வந்து புளிப்பாக இருக்காது. கொஞ்சம் மோர் குழம்புல வந்து புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் என் கை புளிக்கிறதே இல்லை. அந்த உரக்குத்தின உடனே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டுடுறேன்னா அது ஒரு ரீசன். கொஞ்சம் வெளியில் வச்சாதான் தயிர் வந்து புளிப்பாகும். ஃப்ரெண்ட்ஸ், நான் உப்பு மட்டும் போடலை. உப்பை வந்து ஆரம்பத்துலேயே மோர் குழம்புல வந்து போட்டுறக்கூடாதுங்க. மோர் குழம்பு கறி எல்லாத்துலேயும் நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் போடணும், இல்லாட்டா திரிஞ்சு போயிடும். இது ஒரு டிப்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மாம்பழத்தை வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். இந்த பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டேன். அண்ட் இந்த கொட்டை வந்து என் குழந்தைக்கு இது தாய்க்குட்டிக்கு வந்து கொடுத்துருவேன், அவ்வளோதான். அது மாம்பழம் போடுறதுனால இன்னைக்கு வந்து எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவா. அவருக்கு பாவம் 2 பீஸ் மட்டும் கொடுப்பேன். அப்படியே இல்லை, ரொம்ப இப்போல்லாம் வந்து அப்பா ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கா. அவரோட சுகர் செம்ம கண்ட்ரோல்டாக இருக்குது, பிரச்சனையே இல்லை. அதனால் இப்போல்லாம் என்ன ஆகுது, லோ சுகர் ஆகிடுறது. அதனால் நான் வீட்டில் வந்து டாக்டர் சொல்லியிருக்கா, டாஃபி வந்து வாங்கி வைங்க, லோ சுகர் ஆகுது தலை சுற்றுறதுன்னு சொன்னாருன்னா அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். அதனால் டாஃபி வாங்கி வச்சுருக்கேன், மேங்கோ பைட்டு காஃபி பைட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதனால் 2 பீஸ் போட்டு அப்பா கொடுப்பேன். அந்த மாதிரி இல்லை, நம்ம ரொம்ப ஓவராக பண்ணக்கூடாது. சீசனல் ஃப்ரூட் இஸ் ஆல்வேஸ் இல்லை குட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அரைச்ச விழுதை வந்து மோரில் கலந்துட்டு தண்ணி விட்டுல கலந்துட்டு இப்போ வந்து மாம்பழம் பீசஸ் வந்து நான் ஒன்று ஒன்றா வந்து இறக்குறேன், இல்லைனா மூஞ்சில் வந்து தெளிக்கும் அப்படின்னு. என்னோட லெமன் ரசத்தை பார்த்துட்டு இல்லை என்னோட பெரியம்மா சொன்னான், சூப்பர் கலரில் இல்லை ரொம்ப நன்னா வந்துருக்கு அப்படின்னு சொன்னான். அன்றைக்கி ஆக்சுவலி லெமன் ரசம் வச்சேன் இல்லை, அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. சில நாளைக்கு வந்து சமையல் செம்மையாக வந்து அமையும் அந்த மாதிரி. இதை வந்து அந்த மாம்பழத்தை வந்து தோலோட தான் போட்டிருக்கேன், இல்லைனா அப்படியே எல்லாம் ஒன்றா கரைஞ்சி போயிடும். ஒரு கொதி வந்து வந்தாச்சு, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஒரு கொதியும் வந்து வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ தான் நான் வந்து உப்பு போட போகிறேன். உப்பை போட்டுட்டு ஒரு கலரிட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான், இதுவும் நல்லா வெந்தாச்சு. கடுகு பொரிஞ்செடுத்து நான் வந்து வரமிளகா வந்து போட்டுக்கிறேன். வரமிளகா போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தை போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். பெருங்காயம் போடணுமானா தாராளமாக போடுங்கோ. ஓகே, போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம்.
இதுலேயே நான் வந்து தாளிக்கணும், பருப்புக்கும் வந்து தாளிக்கணும், இதுலேயே தாளிச்சிடுவேன். நான் கலத்துக்கு பருப்பு போட்டிருக்கோம்ல, இதுலேயே தாளிச்சிடுவேன். அதனால் மோர் குழம்பு இதில் விடலை, மூடி வச்சுடுவோம். நம்மளோட மோர் குழம்பு, மாம்பழம் மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. சீசனல் மோர் குழம்பு. இன்னைக்கு ரொம்ப சூடாக இருக்குது, கையால் தொடவே முடியல. ஏற்கனவே வெயில் பயங்கரமாக அடிக்கிறது, இதில் வேற நான் இதில் கையை விட்டேன்னா முடியாது. அதனால் நம்ம இதை ஹெல்ப்னால் எடுத்துடுவோம். நான் வந்து இப்போது காரப்பொடி அண்ட் மஞ்சப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் காரப்பொடி எண்ணெயெல்லாம் ஜாஸ்தி போட்டால் தான் அந்த சேப்பக்கிழங்கு ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். இல்லாட்ட பையன் வந்து ஒத்துக்க மாட்டான். இது வந்து அரிசி மாவு. நல்லா ரோஸ்ட் ஆகணும், குழன்னு வராமல் இருக்கிறதுக்காக அரிசி மாவு வந்து போட்டிருக்கேன் 2 ஸ்பூன். ஓகே, பெருங்காய பொடி வந்து போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். கடுகு வந்து பொரிஞ்செடுத்து, கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வரமிளகா சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதான். ஸோ களத்துக்கு பருப்பு அது தாளிச்சாச்சு. இதை வந்து நெய்யில் தான் தாளிச்சிருக்கேன். ஏன்னா பருப்பெல்லாம் நெய்யில் இருந்து தாளிச்சாதான் இல்லை தால் பருப்பு இதெல்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு சால்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். ரோஸ்ட் பண்ண வேண்டியதுதான். கடுகு போடுறேன், கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு வந்து போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன், இல்லைன்னா அப்புறம் என் ரோஸ்ட் ஆகலைன்னா என் புள்ள வந்து ஒத்துக்க மாட்டான். கருவேப்பிலை வந்து போடுவோம். கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை ஆச்சுன்னா கொஞ்சம் குழையாமல் இருக்கும். நல்லா தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத பார்த்துருங்க. இதுதான் சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு, களத்துக்கு பருப்பு, சாதம், சாரி மோர் குழம்பு. நல்லா ரோஸ்ட் பண்ணேன்னா வீடே வந்து அப்படியே இந்த காருது, மிளகா வந்து காருது. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு, எனக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜு மேட்டு வந்து ரொம்ப அழுக்காக எடுத்துங்க. அதனால் நான் மாற்றி, என்கிட்ட மேட் இல்லை, இதில் மீஷோவில் வந்து போடணும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய காட்டன் துப்பட்டா வந்து போட்டு வச்சுருக்கேன். ஓகே, அண்ட் இந்த பிள்ளையார் வந்து எப்போவுமே நம்ம கூட வந்து இருக்கிறது கிச்சனில். அம்மா சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சாமி வந்து கிச்சன்லேயும் நீ வைக்கணும், சாமி இல்லாமல் இருக்கவே கூடாது அப்படின்னு. அதனால் எங்கள் அம்மா ஞாபகமாக இல்லை, இந்த பிள்ளையாரை வந்து நான் எடுக்கலை. இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் இல்லை, குட்டி ஃப்ளவர் வாஸ் வச்சா நல்லாயிருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு. முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்து நானும் சாப்பிட்டு முடிச்சு, அதுக்கப்புறமா சாயை வந்து கிளாஸில் வந்து கொண்டு விட்டுட்டு வந்திருக்கேன், பேட்மிண்டன் கிளாஸில். ஏன்னா சாயோட சைக்கிள் வந்து பஞ்சராக இருக்குது. பஞ்சர்னால் அந்த காற்று இறங்கியிருக்கு, அவன் போய் காற்றடிக்கணும். அதனால் நான் போய்
ஸ்கூட்டரில் கொண்டு விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறமா வரும்போது 1, 2 காயை வந்து வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நம்மலாம் வெளியில் போனோம் அப்படின்னா சும்மா வந்து அப்படியே ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வர முடியாது. 4 வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்து வர முடியும். அப்படி தான் நான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும், இதுக்கப்புறம் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு. ஸோ எஸ், நான் இங்கே எதுக்கு வந்து வந்தேன் அப்படின்னா, க்ளீனிங் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்க. கரெக்டாக க்ளீனிங் வந்து இன்னும் முடிக்கலைங்க. கிச்சன் க்ளீனிங் வந்து இன்னும் பாக்கி இருக்குது. வெறும் 2 ஏரியா பாக்கி இருக்குது. அந்த ஏரியாவில் ரொம்ப அடசல் இருக்குது. நான் காட்டக்கூட விரும்பலை. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் என்னை ஜட்ஜ்மெண்ட் வந்து பண்ணுவீங்க. அதனால் எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. அவ்வளோ அடசலை எப்படி சொன்னியா இப்படி அடைச்சி வச்சு அப்படின்னு. சரி, யூடியூப் பண்ணுறது கூட வேலை செய்கிற மாதிரி தான். அதாவது வெளியில் போய் வேலை பார்க்குற மாதிரி தான். நம்ம வந்து ஷூட் பண்ணுறதுலேயும் எடிட்டிங் செய்கிறதுலையும் பிஸியாக இருப்போம். அதை அப்லோட் பண்ணி 3 பார்ட்டாக பிரிக்கணுங்க, 4 பார்ட்டாக. முதல்ல வந்து என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறோன்னு உட்காந்து எழுதி சம்டைம்ஸ் ஸ்கிரிப்டிங் வந்து பண்ணுவோம். என்ன பேசுறது, என்ன செய்யறது. மோஸ்ட்டாக நான் வந்து இந்த சேனலுக்கு வந்து ஸ்கிரிப்டை வந்து பண்ணுறது கிடையாது. ஆனால் என்ன ரெசிபிலாம் செய்ய போகிறோம், என்ன கான்டென்ட் வந்து கொடுக்கலாங்கிறத யோசிப்போம். 2வது ஷூட் பண்ணணும், 3வது எடிட்டிங் பண்ணணும், 4வது அப்லோடிங் வந்து பண்ணணும். ஸோ ஒரு 9 to 5 ஜாப் மாதிரி தான் யூடியூப் செய்யறதும். இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஓகே, அதனால தான் அதில் ஒரு ஒர்க்கிங் விமன் மாதிரி தான் ஒரு யூடியூபரும் வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். எல்லாருமே வந்து பண்ணுறோம், நான் மட்டும் இல்லை, எல்லாரும் வந்து பண்ணுறோம். அதனால என்ன ஆறுது அப்படின்னா, வீட்டில் இருந்தாலும் நம்ம யூடியூப்க்கு கொடுக்கறதுனால டயத்தை இத்தனை வேலை செய்யணும். நான் சொன்னேன்ல, 4 வேலை செய்யறதுக்கு ஹவர்ஸ் கணக்கில் ஆறுது, சும்மா இல்லை. அதனால சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு வந்து நான் பைலப் வந்து பண்ணி இல்லை, அது அந்த மாதிரி இருக்குது. நான் ரொம்ப அழகாக இல்லை செஞ்சதெல்லாம் எனக்கே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. எந்த இடத்த வந்து நான் எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேனோ. ஸோ எங்கள் அப்பா வந்து திட்டிகிட்டே இருக்கார். இன்னும் வந்து நிறையா சேர்த்து வச்சுருக்கேன், இதை நீ என்றைக்கு தான் கொடுக்க போகிற அப்படின்னு. ஏன்னா ஹாலில் ஃபுல்லாக பரத்தி வச்சுருக்கேன், யாரையும் கூப்பிடக்கூட முடியாது. ரிலேட்டிவ்ஸ்லாம் யாராவது வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், என் மூஞ்சியில் வந்து காரி துப்பிடுவாங்க, என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு. காட்டுறேன், இன்னும் அதை எடுக்கலை. எங்கள் அப்பா வந்து இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கணும் வீடு. ஆனால் இதையும் ஒழிச்சிட்டு நம்ம வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம ஆளை கூப்பிட்டு அதெல்லாம் சேர்த்து எடுத்தால் தான் இல்லை கரெக்டாக இருக்கும். அதனால் வெயிட் பண்ணுறேன், அதையும் இன்றைக்கி வந்து ஒழிச்சிடணும் அப்படின்னு. நான் வந்து சொன்னேன்ல எங்கள் அப்பாவுக்கு லோ சுகர் ஆறுது அப்படின்னு. அதனால் நான் வந்து டாஃபி வாங்கி வச்சுருக்கேன் டேடிக்காக. எல்லாரும் குழந்தைக்காக சாக்லேட் வாங்கி வைப்பாங்க, இங்கே டேடிக்காக சாக்லேட் வாங்கி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இது ஃபுல்லாக இந்த போகிற வரலாம் இல்லை, எங்கள் அப்பா சாப்பிட மாட்டார், என் புள்ள இருக்கான் பாருங்கள், வாயில் போட்டுன்னு போயிடும். அதனால தான் குறைஞ்சிருக்கு, இல்லாட்டி இதை ஃபுல்லாக வாங்கி வச்சுருந்தேன். ஸோ நீங்களும் வந்து இது எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டாஃபீஸ் வந்து வாங்கி வைக்கணும். அவங்களுக்கு தலை சுற்றுது, லோ சுகர், வெயிலில் வந்து வெளியில் போயிட்டு வராங்க, அப்போது வந்து அவங்களால தாங்க முடியாது. அப்போது திஸ் சுகர் கிவ்ஸ் தெம் எனர்ஜி அண்ட் சுகர் வந்து பேலன்ஸ் ஆகும். இல்லாட்டா லோ சுகர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க, அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஹால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக இல்லை, இந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நான் வந்து ஆளை கூப்பிடணும். அதுக்கு தான் நான் வந்து காட்டுறேன். இன்னும் பைலப் வந்து ஆயிருக்கு முன்னாடியை விட இப்போது. ஸோ எஸ், நான் அடுத்த வீடியோவில் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து சந்திக்கிறேங்க. பாய் பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.